ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் காய்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து டூ வே சுவிட்ச் கனெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். டூ வே சுவிட்ச்க்கு பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது காமன் லீட், ஃபேஸு, நியூட்ரல், அதுக்கப்புறம் லைட்டு. இதை வந்து எப்படி கரெக்டாக கனெக்ஷன் கொடுக்குறது அப்படி சொல்லிட்டு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவ்வளோதான். நீங்கள் வந்து டூ வே சுவிட்ச் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. சிங்கிள் வேக்கு 2 டெர்மினல் இருக்கும், டூ வேக்கு 3 டெர்மினல் இருக்கும். ஓகே. இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு 2 டூ வே சுவிட்ச் வச்சு நீங்கள் மேலே பார்க்குற மாதிரி 2 டூ வே சுவிட்ச் வச்சு ஒரு லைட்டு, அதாவது கீழேயும் மேலேயும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ வந்து டூ வே சுவிட்ச்க்கு சென்டரில் பார்த்திங்கன்னா 2 ரெட் கலர் லைன் தெரியுது பார்த்தீங்களா? அதை வந்து காமன் லீட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அது வந்து காமனாக ஒர்க் பண்ணும், ஃபேஸு அண்ட் நியூட்ரல். அது இல்லாமல் இது வந்து ஒரு சைடு நீங்கள் ஆன் பண்ணும்போது அது ஃபேஸாக ஒர்க் பண்ணும், இன்னொரு சைடு நீங்கள் ஆன் பண்ணும்போது அது இன்னொரு ஒயர் ஃபேஸாக ஒர்க் பண்ணும். அதனால் ரெண்டுமே காமன். நீங்கள் தலைகீழ மாறி அதில் ஃபேஸ் நியூட்ரல் ஃபேஸ் மட்டும் மாறி வரும், கீழேயும் மேலேயும். அதனால் அதை நம்ம காமன் லீட்னு சொல்கிறோம். இந்த 2 ஒயரும் ரெட்டு 2 ஒயர் ஆக்கிங்க. நெக்ஸ்ட் வந்து மேலே லைட்டில் வந்து பொதுவாக நம்ம எப்படி லைன் கொடுப்போம்னா, ஒரு சைடு நியூட்ரல், இன்னொரு சைடு வந்து நம்ம பீஸ் என்னன்னு தெரியும் உங்களுக்கு. நம்ம சுவிட்ச் போட்டால் லைட் எரியதுக்கு எடுத்துகிட்டு போகிறது ஒரு பீஸ். அந்த 2 ஒயரில் டைரெக்டாக ஒரு நியூட்ரல் கொடுத்துடணும். இன்னொரு சைடு வந்து பீஸ் இருக்குல்ல, அதை வந்து நம்ம சுவிட்சில் ஒரு பக்கம் 2 சுவிட்சில் ஏதோ ஒரு பக்கம் வந்து கொடுத்துட்டோன்னா அந்த 3 டெர்மினலும் ஃபில் ஆகிடும். 2 காமன் லீட் ஒயரும் அந்த லைட்டோட பீஸை ஒரு சுவிட்சில் சேர்த்து கொடுத்துட்டோன்னா 3 சேர்த்து அது ஃபில் ஆகிடும். நியூட்ரல் வந்து டைரெக்டாக போயிடும். அப்போ இன்னொரு சுவிட்சில் என்ன ஒயராக கொடுக்குறது, ஒரு இடம் டம்மியாக இருக்குமே ஒயர் கொடுக்காமோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அங்கே தான் நம்ம வந்து ஃபேஸ் கொடுக்க போகிறோம். அந்த ஃபேஸ் தான் வந்து சர்க்யூட்டில் நீங்கள் ஆன் பண்ணும்போது ஆஃப் பண்ணும்போது இந்த லைட்டை ட்ரிகர் பண்ணி இந்த லைட் ஒர்க் பண்ணும். இதுதான் இந்த டூ வே சுவிட்சோட ஒரு பேசிக். இப்போ வந்து நீங்கள் ஓரளவுக்கு என்னென்ன அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ வந்து ஒயரிங் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒயரிங்கை வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு போர்டில் ஒரு ஃபேஸ், ஒரு நியூட்ரல் இருக்கும் அண்ட் எர்த் இருக்கும். டூ வே கனெக்ஷனுக்கு எர்த்து தேவைப்படாது. எர்த்தும் டைரெக்டாக நீங்கள் இன்கேஸ் லைட்டுக்கு எர்த்து தேவைப்படாது. மோட்ரு ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா மோட்ருக்கு டைரெக்டாக மோட்ராண்டே எர்த்து போயிடும். ஸோ அதுக்காக இந்த கனெக்ஷனுக்குள்ளே எர்த்து வராது. நியூட்ரல், ஃபேஸ் இது 2 வச்சு தான் நம்ம இந்த டூ வே கனெக்ஷனை பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு நான் வயரிங் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். போர்ட்லேருந்து நியூட்ரல் வந்து டைரெக்டாக நீங்கள் லைட்டோட நியூட்ரலுக்கு ஜாயின் பண்ணிடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபேஸ் வந்து டூ வே சுவிட்சில் 3 டெர்மினல் இருக்கும். அதில் வந்து சென்டர் டெர்மினலில் ஃபேஸ் கொடுத்துட போகிறோம். அதுக்கப்புறம் மேலே இருக்க 2 டெர்மினலும் இன்னொரு சுவிட்சோட 2 டெர்மினலில் காமன் லீடாக 2 ஒயரை ஜாயின் பண்ண போகிறோம். அந்த 2 ஒயரில் நீங்கள் வேறு எதையுமே ஜாயின் பண்ணக்கூடாது. இந்த சுவிட்சோட 2 டெர்மினல்லேருந்து அந்த சுவிட்சோட 2 டெர்மினல் தான். அது நீங்கள் எத்தனை மீட்ரு ஒயர் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும், இங்கே கீழே இருந்து 4 மாடிக்கு மேலே போய் ஒரு சுவிட்ச் வச்சிங்கன்னா கூட அந்த 2 லீடு எந்த ஒயருமே ஜாயின் பண்ணக்கூடாது. 2 லீடு இங்கே கீழே 2 லீட், மேலே 2 லீடு தான் இருக்கணும். அந்த 2 லீடையும் கரெக்டாக மேலே இருக்க லீடையும் இன்னொரு சுவிட்சோட மேலே தான் கொடுக்கணுமா, கீழே இருக்க லீடை இன்னொரு சுவிட்சோட கீழே தான் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து மாற்றி கூட கொடுத்துக்கலாம். இங்கே மேலே ஒரு ஒயர், கீழே ஒரு ஒயர் கொடுத்தீங்கன்னா சேம் ஒயர் அங்கே அப்படி கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. மேலே இருக்க ஒயரை இன்னொரு சுவிட்சில் கீழேயும், கீழே இருக்க ஒயரை இன்னொரு சுவிட்சில் மேலேயும் கொடுக்கலாம், தப்பு இல்லை, எதுவும் ஆகாது. அதனால் பயப்பட தேவையில்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இன்னொரு சுவிட்சில், ஒரு சுவிட்சில் 2 காமன் லீட் கொடுத்துட்டோம், ஃபேஸ் கொடுத்துட்டோம். இன்னொரு சுவிட்சில் 2 காமன் லீட் கொடுத்துட்டு சென்டரில் வந்து லைட்டோட ஒரு ஒயர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துடணும். அவ்வளோதான். நியூட்ரல் ஆல்ரெடி நம்ம வந்து லைட்டு கொடுத்துட்டோம். லைட்டோட இன்னொரு ஒயர் வந்து டூ வே சுவிட்சோட இன்னொரு எண்டில் கொடுக்க போகிறோம். இவ்வளோ தான். இதை வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்கணுன்னா உங்கள் விருப்பம் தான், தாராளமாக செஞ்சுக்கலாம், எந்த பிரச்சனையுமே கிடையாது. டயக்ராமில் எப்படி இருக்கோ சேம் வீட்டில் எங்கே 2 சுவிட்ச் வைக்கிறீங்களோ, இந்த ரூம்லேருந்து பக்கத்து ரூமில் வச்சிங்கன்னா கூட சேம் இதே ரூட்டில் ஒயரிங் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சேஃப்டியாக வேலை செய்யுங்க. உங்களுக்கு அது தெரியலனா 1க்கு 2-3 டைம் வீடியோ பார்த்து அனலைஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா வேலையை ஆரம்பிங்க. ரொம்ப முக்கியம்.
கவனமாக வேலை செய்யுங்க. தப்பு நடக்க தான் செய்யும், நடந்தால் தான் திருத்திக்க முடியும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்புறம் மறக்காமல் என்னோடய நிறைய வீடியோஸ் நான் மேலே ஐ பட்டனில் தரேன், நீங்கள் அதை போய் செக் பண்ணி பாருங்கள். தென் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எதனா நான் திருத்திக்கணுன்னா அதையும் சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கரெக்ஷன் பண்ணி போடுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் ஆர்ஜே.